தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் வழி நடத்தி உங்கள் கண்ணீர் யாவையும் துடைத்து ஆண்டவர் நடத்துவாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிற அவருடைய வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகத்திலே 44ஆம் சங்கீதம் 6வது வசனம். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. என் ஜனமே, இங்கே கர்த்தருடைய தாசன் பேசுகிற ஒரு வார்த்தை, சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் வில்லை அவர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். தங்கள் பட்டயத்தை அவர்கள் உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறார்கள். தேவ பிள்ளைகள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கணும். நான் என் வில்லை நம்பிக்கிட்டு இருக்கிறேனா? பட்டயத்தை உயர்த்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேனா? இல்லைப்பா. உன்னுடைய திறமைகளை நம்பி, உன்னுடைய தாளந்துகளை எண்ணி, உங்ககிட்ட இருக்கிற வருமானங்களோ, உங்ககிட்ட இருக்கிறதான பொருட்களோ, உன்னை சூழ்ந்திருக்கிறதான காரியங்களோ ஒன்றும் அதை மேன்மையாய் வையாதே. ஒன்றையே நீ மேன்மைப்படுத்தி வைக்காத. நீ கர்த்தர் உங்க கூட தெளிவாக பேசுகிறார். நீ எதை மேன்மை என்று எண்ணுகிறியோ அதை ஆண்டவர் உருவி விட்டுருவார். எதை பெரிய காரியமாக நீ கொண்டு வரியோ அதை ஆண்டவர் பிடிச்சி இழுத்து விட்டுருவார். நீங்கள் சொல்லணும், அப்பா இதெல்லாம் கிருபை. வசனம் சொல்லுகிறது, நீ உன் வீட்டை கட்டி எல்லாவற்றையும் முடித்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து நிற்கும்போது நீ சொல்ல வேண்டியது, இது என்னால், என் கைகளினால் உண்டானது என்று நீ சொல்லாத, இதெல்லாம் தேவனால் உண்டாயிற்று என்று சொல்லு. எல்லாம் அவரால் உண்டாயிற்று. உன் பட்டயத்தை நீ உயர்த்தி பிடிச்சிடாத. என்கிட்ட இருந்ததான திறமையினால், பலத்தினால் செஞ்சுட்டேன் நீ சொல்லிடாத. தெளிவாக கர்த்தர் பேசுகிறார். தெளிவாக கர்த்தர் பேசுகிறார். உங்ககிட்ட உங்களை சூழ்ந்து இருக்கிறதான ஜனங்களை ஒரு நாளைக்கு மேன்மைப்படுத்தி வச்சிடாதீங்க. உங்களை சூழ்ந்து இருக்கிறதான உங்கள் சொந்தங்களை, இவங்கெல்லாம் எவ்வளவு எனக்கு ஆதரவாக இருக்காங்க தெரியுமா, எவ்வளவு காரியங்களை செய்கிறாங்க தெரியுமா, இல்லை மேன்மைப்படுத்தாத, மேன்மைப்படுத்தாத. ஒரு நாளில் அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள். மாறாய், ஆண்டவரே என் வில்லை அல்ல, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயத்தை நான் நம்புவதில்லை. காரணம் என்ன தெரியுமா? எனக்கு ஜெயத்தை கர்த்தர் ஒருவரே கொடுக்கிறார். என்கிட்ட வில் இருக்கு, என்கிட்ட பட்டயம் இருக்கு. இவைகளால் எனக்கு ஜெயம் அல்ல, தேவனாலே எனக்கு ஜெயம் உண்டாயிற்று. குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாகப்படுகிறது உண்மைதான். ஆனால் ஜெயத்தையோ பட்டய கருக்கினால் சத்துருக்களையோ கர்த்தரே வேறறுத்து போடுகிறார். ஆமென், ஆமென். என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அது என்னை ரட்சிப்பதில்லை. இதெல்லாம் என்கிட்ட இருக்கு, உண்மைதான். இவைகள் அல்ல, என்னை உண்டாக்கின தேவன், நம்மை உண்டாக்கின கர்த்தர், உங்களை உருவேற்படுத்தின தேவன், உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் நடத்துவாராக, ஆச்சரியமாய் நடத்துவாராக. சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை இவ்வளோ நாள் அறியாமல் சில காரியத்தை நீங்கள் உயர்த்தி பிடிச்சிட்டீங்க. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வச்சுருங்க. ஆண்டவரே, இவைகள் அல்ல, தேவனை மாத்திரமே நான் உயர்த்துகிறேன். உலகத்தை அல்ல, உலகத்தில் கொடுக்கப்பட்ட பொருட்களை அல்ல, என் மேன்மைகளை அல்ல. தேவன் ஒருவரே என் மேன்மை, சிலுவை ஒன்றே என் மேன்மை. அதை எண்ணி உம்மை மாத்திரம் தூக்கி நிறுத்த எனக்கு நீர் கிருபை தாரும். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது.
இந்த ரட்சிப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பன், இந்த வார்த்தைகளை கேட்டோம்டைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தங்களை நிறுத்தி நிதானித்து பார்க்க, வில்லை நம்பிக்கொண்டு பட்டயத்தை நம்பிக்கொண்டு இவைகள் தான் என்று சொல்லி மேன்மைப்படுகிறவர்களுடைய இருதயத்தில் கர்த்தர் பேசி, இவைகள் அல்ல, தேவனே என் வாழ்க்கையில் உயர்ந்திருக்கட்டும் என்கிற அந்த அனுபவத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் தேவ பிள்ளையே, வில்லை நான் நம்பேன், பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை, இவைகள் அல்ல, தேவனே என்னுடைய ரட்சிப்பு என்கிற அனுபவத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் தருவாராக. God bless you. God bless you.